திருவெறும்பூர் தொகுதி மாநகராட்சிக்கு உட்பட்ட பொன்மலை பகுதியில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம். திருவெறும்பூர் சட்டமன்ற தொகுதி, திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்கு உட்பட்ட பொன்மலை 45 மற்றும் 46வது வார்டு பகுதிகளில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக திருவெறும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழக பள்ளிகள் துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அவர்கள் குறைகளை கேட்டு அறிந்தார். மேலும் இது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறுகையில், கடந்த 3 ஆண்டுகளில் இந்த பொன்மலை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 9,23,99,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணி, குடிநீர் வசதி, மழைநீர் வடிகால் வசதி, அங்கன்வாடி, சமுதாய கூடம், ஊரக சுகாதார நிலையம் கட்டுதல், நாய்கள் கருத்தடை மையம் அமைத்தல் உட்பட பல்வேறு பணிகளை இந்த 3 ஆண்டுகளில் முடித்து அதை மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாகவும், எனினும் பொது மக்களின் அனைத்து குறைகளையும் தீர்க்க முடியுமா என்றால் அதற்கு ஒரே தீர்வு இந்த மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் தான் என்றும், இந்த மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக நானும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவரும் பொதுமக்களாகிய உங்களை நேரில் சந்தித்து அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களின் குறைகளை ஒரே இடத்தில் கேட்டறிந்து அதை அரசு அதிகாரிகளிடம் எடுத்துரைத்து அதற்கு உடனடி தீர்வு காண்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டம் தான் இந்த மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் என்றும், தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தல் படி இந்த மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் திருவெறும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நடத்தப்படுவதாகவும், இந்த கூட்டத்தில் கொடுக்கப்படும் மனுக்கள் இந்த முகாமில் கலந்து கொள்ளும் அரசு அதிகாரியிடம் உடனடியாக வழங்கப்பட்டு அதற்கான தீர்வு கேட்கப்பட்டு வெகு விரைவில் முடிக்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் எடுத்துரைத்தார். மேலும் இந்நிகழ்வில் மாநகர செயலாளரும் மண்டல குழு தலைவருமான மதிவாணன், பொன்மலை பகுதி செயலாளர் தர்மராஜ், மாமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், சீதாலட்சுமி மற்றும் வட்ட செயலாளர்களான பரமசிவம், முருகன், தமிழ்மணி, முருகானந்தம் உட்பட அரசு உயர் அதிகாரிகள் அனைத்து துறையின் அதிகாரிகள் என இந்த மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்ட செய்தியாளர் வ. பாலாஜி. தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்களை நேரடியாக சென்று சந்தித்து அவர்கள் தருகின்ற மனுக்களை பெற்று மனுக்களை பெறுகின்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாமல் அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மண்டலத்தினுடைய தலைவர், அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர், குறிப்பாக அரசு அலுவலர்கள் இவர்கள் அனைவரும் வைத்து மக்களை சந்தித்து அவருடைய மனுக்களை பெற்று அந்த உரிய அதிகாரம் அதை வழங்கி உடனடியாக அதற்கெல்லாம் தீர்வு காண்கின்ற வகையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை எடுத்து இன்றைக்கு நேரடியாக 46வது வார்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9,23,99,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைப்பது, குடிநீர் வசதி, மழைநீர் வடிகால் அமைத்தல், சீரமைத்தல், ஊரக சுகாதார நிலையம் கட்டுதல், நாய்கள் கருத்தடை மையம் கட்டுதல், கட்டிடம் பூங்கா சீரமைப்பு பணி, நியாய விலைக்கடை கட்டுதல், பூங்கா அமைத்தல், தூய்மை பணியாளர் குடியிருப்பு சீரமைத்தல், வாய்க்கால் தூர்வாரம் பணி, அங்கன்வாடி மையம் அமைத்தல், மின் விளக்குகள் அமைத்தல், பழுது மற்றும் பராமரிப்பு பணி, சமுதாய கூடம் என்று கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகளில் 9,23,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பகுதிக்கு மட்டும் நாம் செய்திருக்கின்றோம். இதனை தொடர்ந்து எல்லாத்தையும் நிறைவேற்றிவிட்டோமா என்று சொன்னால் இன்னும் மக்களுக்கான தேவை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை நேரடியாக சந்தித்து உங்களிடம் மனுக்களாக பெற்று இந்த மனுக்களை இன்றைக்கு நாங்கள் பெற்ற பிறகு இங்கே வருகை தந்திருக்கின்ற அதிகாரிகள் அந்த மனுக்களை அவங்களே பிரிச்சுக்குவாங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எங்களோடது, எந்தெந்த மனு எங்களுடைய துறையை சார்ந்து பிரித்துக் கொண்டு உடனடியாக அதை என்னிடம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னிடம் இந்த விஷயங்களை இப்படி செய்ய போறோம், இப்படி செஞ்சிருக்கிறோம், இப்படி செய்வதற்கான அந்த தேவையான நிதியை நாங்கள் பெற்று தர வேண்டும் என்று அவர்கள் எங்களிடம் சொல்லும் பொழுது
உடனடியாக அதை செய்து தருகின்ற பணியில் நாங்களும் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கு அது ஏதுவாக அமையும் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு திருவெரும்பூர் தொகுதியில் என்றைக்குமே பொன்மலை என்பது எங்களுடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தொடர்ந்து ஆதரவை வழங்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து இதை தொடங்க வேண்டும் என்ற வகையிலே தான் இன்றைக்கு இதை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். ஆக ஒவ்வொருத்தரும் ஒன்றும் அவசரப்பட வேணாம். ஒவ்வொரு லைனா பொறுமையாக எங்கிட்ட மனுவை கொடுத்துட்டு இந்த பக்கமா நீங்க போங்க. அதிகாரிகள் மனுக்களை கொடுத்து அதற்கான தீர்வுகள் மறந்துடாம கொடுக்கிற மனுக்கள்ல உங்களுடைய பேரும் உங்களுடைய முகவரி உங்களுடைய போன் நம்பர் தயவு செய்து அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அப்பதான் நாளைக்கு எங்களுடைய அன்பிலின் திருவரும்பல் என்ற வகையில் நாங்களும் தனியா ஒரு டீமே வச்சிருக்கோம். அந்த டீம் மூலமா உங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கூட என்ன நடக்குது, வேலை நடக்குது, எங்கெங்க அதை நின்று கொண்டு இருக்குது, இன்னும் எவ்வளவு வேகத்தை செய்ய போறேங்கிறத உங்களுக்கும் அதை தொடர்ந்து அதுக்கான தகவலை அவர்களும் தொலைபேசி மூலம் உங்களிடம் அவர்கள் சொல்லுவார்கள். அது அந்த வகையில் ஒவ்வொருத்தராக வந்து அந்த மனுக்களை வழங்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே வந்துருங்கம்மா, மனு கொடுத்துட்டு பொறுமையா அப்படி வாங்க. சார் இடையில போகாதீங்க சார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன தேவைப்படி செய்து தருவதற்காக அதிகாரி உங்களுடைய போன் நம்பர் ஒவ்வொரு துறையை சார்ந்த அதிகாரிகள் கூட கொடுக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இந்த 45வது பாட்டில் நிறைவேற்றப்பட்ட திட்டப் பணிகள் பார்த்தீங்கன்னா சாலை அமைப்பது, கழிவுநீர் மற்றும் மழைநீர்